எங்களுடைய தெருல ஏடிஎம்கே 3 தடவை பிரச்சாரம் பண்ணாங்க. அதுல முதல் 2 தடவை ஏடிஎம்கே காரங்க மட்டும் தான் வந்தாங்க. அவங்க கொஞ்சம் நல்லாவே பேசினாங்க. நான் ஏடிஎம்கே ஓட்டர் கிடையாது. ஆனா அவங்க ரொம்ப நல்லா பேசுனாங்க. அவங்க 3வது தடவை வரும்போது பிஜேபி காரங்க கூட வந்தாங்க. அவங்களுடைய பேச்சுலாம் எப்படி இருந்ததுன்னா, விட்டா கால்ல எல்லார் காலையிலயும் விழுந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் ஒன்று பண்ணாங்க. 2வது பார்த்தீங்கன்னா டிஎம்கே காரங்க அவங்க ஒரே ஒரு தடவை தான் வந்தாங்க. நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட போறேன். அண்ட் அவங்களுடைய கான்வர்சேஷனும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் என்னென்னா டிஎம்கே காரங்க இங்கே வந்தாங்கல்ல, அவங்க யாருமே பார்த்தீங்கன்னா லோக்கல் கவுன்சிலர் அவங்களாம் யாருமே இங்கே வரவே இல்லை. அவங்களாம் இங்கே கொஞ்சம் ஓட்டுலாம் கேட்டாலும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவங்க ஏன் வரல, ஏடிஎம்கே அளவுக்கு இங்கே தீவிரமாக அவங்க ஒர்க் பண்ணலை. அதுதான் ஒரு உண்மை. டிவிகே காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கொள்கை பேப்பர் இருக்கும்ல, அது கேட்டில் மாட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கையில் விசில் வச்சுருந்தாங்க. அந்த விசில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பசங்களாம் இருப்பாங்களே அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசு. ஸோ அவங்களுக்கு இன்னும் நிறைய நாலேஜ் தேவைப்படுது. அப்படிதான் என்னுடைய கருத்து. அப்புறமா நாம் தமிழர் கட்சியிலேருந்து இங்கே யாருமே வரவே இல்லை. அண்டு இனிமேட்டுக்கு வருவாங்களான்னு கூட தெரில. வந்தால் சொல்கிறேன்.